guys, welcome to Eden Aquatics. So guys, இந்த வீடியோ கொஞ்சம் கொடூரமாக இருக்க போகிறது. ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச டிராப் ஸ்னேக்கடே நம்ம வந்து இப்போ மலபார் ஸ்னேக்கடுக்கு ஃபீடாக போட போகிறோம். ஸோ டிராப் ஸ்னேக்கடாக இருந்தாலும் அது வாயில் இருக்க ஒரு பல்லும் நல்லா ஊசி மாதிரி இருக்குது. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் இந்த வந்து கடிக்குதுன்றதை. ஸோ குறவ மீன் தான் நல்லா கடிக்குதுங்க, நல்லா போட்டு கையை. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம மலபார் ஸ்னேக்கடுக்கு அந்த மீனை ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ குறவ மீனை தான். இதில் வந்து நிறைய பேர் ஸ்னேக்கட் லவர்ஸ் இருப்பீங்க. ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே ப்ரோ, ஸ்னேக்கடுக்கு இந்த ஸ்னேக்கடை ஃபீட் பண்ணுறீங்களான்னு. ஸோ நேச்சரில் வந்து இந்த மலபார் ஸ்னேக்கட்லாம் டிராப் ஸ்னேக்கடை சாப்பிடும். ஸோ ஒரு ஸ்னேக்கட் இன்னும் ஸ்னேக்கடை சாப்பிட்டு தான் வளரும். இதுக்கு வந்து கேனபிலிசமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ ஓன் ஸ்பீஷஸே சின்ன ஸ்பீஷஸ் ஏதோ பார்த்துச்சுன்னா கூட பசி இருந்துச்சுன்னா அடித்து போட்டு சாப்பிட்றோம். ஸோ அதனால் நம்ம இப்படி கொடுக்கறது பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம டிராப் ஸ்னேக்கடை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சீன் இருக்குது, அது இந்த வீடியோவில் இருக்குது. அது ஒரு பயங்கரமான அக்ரேஷன். நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்ததே கிடையாது. அதில் ஒரு விஷயம் நடந்தது, நான் அதை உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். அண்ட் கைஸ், நம்மளால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு டிராப் ஸ்னேக்கடை வளர்க்க முடியாமல் போய்விட்டது. ஸோ எல்லாமே அவன்கிட்ட நான் ஃபீட் கொடுக்க சொல்லிட்டேன். ஏன்னா நம்மக்கிட்ட இடம் இல்லை. ஸோ அதுக்காக கொடுக்கறதுக்கும் தண்ணி இல்லை. அண்ட் அது வைக்கிற அளவுக்கு எங்கிட்ட எந்த டேங்க்கும் இல்லை. ஸோ அதனால் வந்து என்னால் வளர்க்க முடியல. இப்போ நம்மளால் முடியல, பட் ஃப்யூச்சரில் நம்ம கண்டிப்பாக வளர்த்திடலாம். ஸோ கீப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த சீன் தான் கேஸ் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஹண்டிங் பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து நான் அப்படியே ஸ்லோ மோடில் போட்டு காட்டுறேன். ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அவன் கையில் வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஸோ அதை தேடி பின்னாடி போய் அதை ஃபுட்டை வாயை வந்து பிடிச்சி 2 பேரும் அங்கே ஒரு விஷயம் பண்ணாங்க. அது வந்து தான் டெத் ரோல் பண்ணாங்க அந்த ஃபுட்டுக்காக. ஸோ ஆக்சுவலி அது வந்து ரெண்டும் அப்படியே டெத் ரோல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படியே பிஞ்சு வந்துருச்சு, 2ம் அப்படியே உடம்பு பாதி தலை பாதின்னு பிஞ்சு வந்துருச்சு. ஸோ இது டேங்கில் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கும் இது. ஸோ வந்து நான் இங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஃபஸ்ட் டைம் தான் எனக்கு தெரியும் ஸ்னேக்கட் வந்து அந்த மீனை பிடிச்சி தான் டெத் ரோல் பண்ணுதுன்றத. டெத் ரோலுன்றீங்களே, அதுக்கு அடுத்த என்ன ப்ரோன்னு சில பேர் கேட்பீங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ டெத் ரோலுன்றது ஒன்றும் இல்லை, ஒரு இறையை பிடிச்சிட்டு முதல்ல என்ன பண்ணணும்னா சுற்றும். ஸோ அப்படி சுற்றுறனால அந்த உடம்புலேருந்து மாமிசம் வந்து பிஞ்சு வந்துடும். ஸோ அதுதான் வந்து டெத் ரோல்னு சொல்லுவாங்க. இந்த டெத் ரோல் வந்து நான் கேட்ஃபிஷ் கிட்ட பார்த்துருக்கேன், பட் நான் வந்து ஸ்னேக்கட் கிட்ட வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த டெத் ரோல் வந்து இந்த ஸ்னேக்கட் கிட்ட பார்த்தோன்னே நான் வந்து ஆச்சரியமாயிட்டேன். பிகாஸ் இதுங்களும் டெத் ரோல் பண்ணுறதுன்றது எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது, அதே சமயத்தில் அற்புதமாகவும் இருந்தது. ப்ரோ கொடுமையை பண்ணிகிட்ருக்கிய ப்ரோ, அது எப்படி ப்ரோ உனக்கு ஆச்சரியமாக அற்புதமாக இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. எனக்கு தெரியும், அதனால தான் முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லிடுறேன் நான். ஏன்னா வைல்டில் வந்து ஒரு மீன் இன்னொரு மீனை சாப்பிட்டு தான் வளரும். ஸோ இந்த மீனை வந்து நாங்கள் வைல்ட்லேருந்து தான் பிடிச்சிட்டு வந்தோம். ஸோ வந்து அந்த குளத்துலேருந்து ஒரு குளம் பார்த்திங்கன்னா அது வந்து தண்ணியே இல்லாமல் வற்றி போயிடுச்சு. ஸோ வற்றி போயிட்டுருக்க குளத்துலேருந்து நாங்கள் அதை பிடிச்சிட்டு வந்தோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுங்க வந்து நிறைய சேத்துக்குள்ளே தான் இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அது குளம் காஞ்சி போயிடும். அப்புறம் இதுங்கெல்லாம் வந்து காஞ்சே செத்து போயிடும். ஸோ அங்கே வேஸ்ட்டாக சாதுக்கு பதில் நம்ம டேங்க்கில் ஃபீடாக படுத்துக்கலாம், என்னன்னு சொல்கிறீங்க. அண்டு நாங்கள் வந்து பெரிய ஸ்னேக்கடை ஃபீடாக கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ டேங்க்லேயே இருக்கிற பெரிய ஸ்னேக்கடை பிடிச்சி டேங்க்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ டிராப் ஸ்னேக்கட்லேயே அதுதான் கொஞ்சம் பெருசாக எங்ககிட்ட இருக்கிறது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுதுன்றது பார்க்கணுன்னு ஒரு க்யூரியாசிட்டி எங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து அவ்வளோ கொடூரமான மீன் இல்லைன்றது உங்களுக்கு இல்லை தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, அதாவது சாப்பிட முடியும் அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த மீனை வந்து அதுங்க வந்து கையில் வந்து எடுத்துக்கிட்டு போகுது. ஸோ அதுவே பெருசாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீனை வந்து அது அவாய்ட் பண்ணிடுது. பார்த்திங்கன்னா அது ஒரு பின்னாடியே போகுது, அதை ஹண்ட் பண்ணணுன்ற தாட்டில் போதா எதுக்கு போகுதுன்னு எனக்கு தெரியலை. பட் பின்னாடியே போகுது, அது கிட்ட போகுது, ஆனால் ஹண்ட் பண்ண மாட்டேங்குது, கடிக்க மாட்டேங்குது, எதுவும் பண்ண மாட்டேங்குது. ஜஸ்ட் அது கிட்டேயே போகுது. ஆனால் அது ஓடி போகுது, அதுக்கு உயிர் பயம், அதனால் அது ஓடி போகுது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா கை விட்டுருச்சு. டேங்க்கில் அது இருக்குது, அது உயிரோடையே விட்டுருச்சு. ஸோ அது வந்து சின்னதாக இருந்தால் வேணால் நம்ம சாப்பிட்ருக்கலாம், அதெல்லாம் பெருசாக வளர்ந்துருச்சு, அது இதுக்கு அது சாப்பிட முடியாதுன்றது அதுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ அது வந்து சின்ன மீன்கள் அடுத்த சின்ன ஸ்னேக்கு கொடுத்தப்போ அது வந்து சாப்பிட்டுருச்சு. ஸோ இந்த மீன் வந்து டேங்கோட ஒரு மூலையில் அப்படியே இருந்துட்டு போட்டோம், ஒரு டிராப் ஸ்னேக்கோட வளர்த்த மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த ஸ்னேக்கட் இந்நேரத்துக்கு ஒரு 1.5 feet இல்லை 1 feet இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது காலி ஆகிருக்கும். ஸோ இப்போதைக்கு கூடி அப்படியே ஜாலியாக நீந்துறாங்க, நம்மளால் இறங்கிலாம் பிடிக்க முடியாது. ஸோ இவ்வளோ தான், இதோட ஃபீடிங்கை நிறுத்திடுவோம்.
சில பேருக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த மான்ஸ்டர் ஃபிஷ் வளர்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடூரமாக இருந்திருக்காது. ஏன்னா அவங்க வந்து லைஃப் ஃபீட்லாம் கொடுத்து அவங்க மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை பார்த்து பார்த்து பழகியிருப்பாங்க. புதுசாக இந்த பிக்னஸாக வந்து இதை பார்க்கும்போது கொஞ்சம் கொடூரமாக தெரியலாம். ஸோ நம்ம ஸ்னேக்கரை பார்த்தீங்கன்னா அந்த உடம்புல கொஞ்சம் லைட்டாக கோடுகளும் வர ஆரம்பிக்குது. டாட்ஸ்லாம் நல்லா டார்க்காக ஆரம்பிக்குது. அப்பப்போ அது கூடயே நீந்துதுங்க. இது அட்டாக் பண்ணோமா வேணாமான்னு யோசிச்சுக்கினே நீந்துதுங்க. என்ன தான் பண்ண போகுதுன்னு தெரியல. ஸோ என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன்றுக்கு ஒன்று போட்டுரும், இல்லாட்டி சாப்பிட்றோம், ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நடக்கும். பட் அப்படியே உயிரோட விட்டுருச்சுன்னா நல்ல விஷயந்தான். ஸோ என்ன நடக்கும்ன்ற கியூரியாசிட்டி தான் எங்களுக்கு பார்க்கணுன்னு இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see கைஸ். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. see you next video. பை பை கைஸ்.